உனக்காக தானடா வந்திருக்காமா. நீ என்ன சொன்ன? ஸ்டேஷன்ல சொல்றேன்னு சொன்னா போலீஸ் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லுதுலமா. நீ வாமா. போயிடலாம்டா, இவங்க வேண்டாம்டா, நம்ம போய் சென்னையில ஜாலியா இருக்கலாம்டா. இங்க பாருமா, அது எவ்வளவு தெளிவா பேசுது. யார் ஒன்னு அடுத்த வருஷம்னு சொல்லி கொடுத்தது? யாரும் இல்ல. நீயாவே சொல்றியா? அம்மா கூட வர விருப்பமே இல்லையா உனக்கு? அடுத்த வருஷம் வரமா. ஏன் அப்புறம் என்கிட்ட டெய்லி பேச மாட்ற, என்னை வந்து பார்க்க மாட்ற? அடுத்த வருஷம் வரமா. இங்க பாருமா, நம்ம போறியா அம்மா கூட? அப்புறம் என்ன பண்ண வந்திருக்காங்க? போயிடலாம்டா, வாடா. அடுத்த வருஷம் அம்மா வந்து உனக்கா அழுது உட்காந்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ சொன்னீங்கன்னா அவங்க அவங்க மேம் வந்து நம்ம கூட அனுப்பிச்சுட்டாங்க. நம்ம சென்னை போயிடலாம். நம்ம அங்கே போயிட்டு காலைல வரணும்னு சொல்லுங்க. காலையில வரேன். சரி, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் சொல்லலாம், மறந்துட்டா வருது. ரெண்டு பேருமே குழந்தை மனநிலை கொஞ்சம் புரிஞ்சுங்க. என்னோட பேர் மங்கையர்கரசி. என்னோட கணவரோட பெயர் பார்த்தசாரதி. நான் ரகுநாதபுரம் கிராமத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை தாலுக்கா திருவாரூர் மாவட்டத்தில் வசித்து வரேன். எனக்கு 5.5 வயசில் பெண் குழந்தை இருக்குது. கடந்த 28ஆம் தேதி என் வீடு புகுந்து என் குடும்பத்தாரான எனது பெற்றோரான எனது அப்பா, அம்மா, எனது அக்கா கணவர் எல்லாரும் என்னை அடித்து போட்டுட்டு என் குழந்தைய என்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போனாங்க. அது சம்மந்தமாக நான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். முத்துப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கேஸை திருத்துறைப்பூண்டி மகளிர் காவல் நிலையத்தில் விசாரித்தாங்க. நேற்று தான் கூப்பிட்டு 8 மணிக்கு நைட்டு 8:30 மணி அளவில் விசாரித்தாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணது முத்துப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் 4ஆம் தேதி 7 மணிக்கு. இவங்க என்னை திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் மறுநாள் 8:30 மணிக்கு கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரிக்கும்போது என்னோட அப்பா வந்து சொல்கிறாங்க, என் முதல் பொண்ணு மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் இல்லை, கேஸை வாபஸ் வாங்க, உன் குழந்தைய நான் ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த இடத்துல குழந்தை இல்லை, குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு மேலே அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்க போய் குழந்தைய என் கண்ணில் காட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்காமல் காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு யார் கூடமா இருக்க விருப்பம்னு 5.5 வயசு குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தையும் மிரட்டி வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அழுதுகிட்டே அதுவும் சொல்லுது, நான் தாத்தா பாட்டி கூடயே போயிடுறேன்னு பயந்துக்கிட்டே சொல்கிறா. அதையும் கேட்டுக்கிட்டு காவல்துறை ஆய்வாளர் குழந்தையை அவங்க கூடயே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தே நான் சைல்டு வெல்ஃபேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்காமல் அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். திரும்பியும் மறுநாள் காலையில் இன்னைக்கு 6ஆம் தேதி இன்னைக்கு காலையிலேருந்து நிற்கிறேன். இங்கேயே எனக்கு என் பிள்ளைய வாங்கி தரலை. ஆக்சுவலாக சாய் தான், நான் தானே கார்டியன், நான் தானே நேச்சுரல் கார்டியன். எனக்கு இல்லாத பிள்ளை வேற யாருக்கு சொந்தம்? நான் இன்ன வரைக்கும் நான் கொடுத்த கேஸுக்கு எந்த இடத்துலையுமே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ வரைக்கும் என் குழந்தை என்கிட்ட இல்லை. என் குழந்தைய தயவு செஞ்சு என்கிட்ட வாங்கித்தாங்க. குழந்தைகள் பாதுகாப்பு இடத்துலையுமே குழந்தை யார் கூட இருக்கணும்னு விருப்பத்தை கேட்குறாங்க. 5.5 வயசு குழந்தை யாரு கூடங்க இருக்கணும்? பெத்த தாய் கூட இருக்கணுமா, இல்லை தாத்தா பாட்டி கூட இருக்கணுமா? தாய் கூட தானங்க இருக்கணும். நான் உயிரோட தானே இருக்கேன், நான் சாகலையே. என் குழந்தை என் கூட தானே இருக்கணும். குழந்தைய பயமுறுத்தி அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குழந்தை சொல்கிறத கேட்டுட்டு குழந்தை இருக்க இடத்துக்கே போகட்டும்னு திரும்பியும் அவங்க அங்கே தான் அனுப்பி வைக்கிறாங்க. கடத்திட்டு போனவங்கள்ட்டே திரும்பியும் குழந்தைய கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. என்கிட்ட என் குழந்தைய ஒப்படைக்க மாட்டுறாங்க. கணவனை இழந்த ஒரு விதவை பெண்மணி மறுமணம் பண்ணிக்கிட்டாலும் சட்டப்படி முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் 7 வயது வரலையும் நேச்சுரல் கார்டியனும் அந்த 7 வயது வரலையும் கஸ்டடி ரைட்ஸ்கிறது அந்த தாய்க்கு மட்டும்தான். சமீபத்தில் 2015 நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையம், நாகப்பட்டினம் எஸ்பி அதில் சுபாங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் இறந்த பிறகு 3.5 வயசு குழந்தையோட அவங்க அந்த கணவர் இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அந்த லீகல் கார்டியன்ஷிப்பை வந்து அவங்க அந்த கணவருடைய தாயார் காளியம்மாள் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது சம்பந்தமான ஒரு உயர்நீதிமன்ற வழக்குக்கு வந்து அவங்க தன்னுடைய கஸ்டடி ரைட்ஸையும் நேச்சுரல் கார்டியன்ஷிப்பையும் கிளைம் பண்ண சுபா போகிறாங்க. அதில் மாண்புமிகு நீதிமன்றம்
மறுமணம் செய்துக்கிட்டாலும் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை தாய்க்கு தான் அந்த கஸ்டடி ரைட்ஸும் நேச்சுரல் கார்டியன்ஷிப் இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்குது. இது எல்லாம் தெரியாம காவல்துறையும் குழந்தைகள் அழகும் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான நடைமுறைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக அவங்க புகார் மீது நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைய உயிரோட பாதுகாப்பா அந்த தாயார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நான் அன்போட கேட்டுக்கிறேன். உடனடியாக அரசு காவல்துறை என்னன்னா, நான் நேற்று திருத்துறைப்பூண்டி இது முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து நேற்று 8:30 மணிக்கு தான் வந்து முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரிக்க வேண்டிய புகாரை திருத்துறைப்பூண்டி AWPS இன்ஸ்பெக்டர் ரேணுகா தேவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 8:30 மணிக்கு AWPSக்கு வர சொல்லி 8:30 மணிலேருந்து 11 மணி வரலையும் விசாரணை நடத்துகிறாங்க. குழந்தை வரலை. 10:30 மணிக்கு பிறகு அந்த குழந்தை எங்கே இருந்ததோ அவங்கள கடத்திட்டு போன நபரை வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. மேற்படி நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, ஒப்படைச்சிட்றோம், நான் கொடுத்துருக்க புகாரை நீங்கள் வாபஸ் வாங்கின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைக்க கொண்டு வந்த குழந்தைய அனைத்து மகளிர் காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைக்காம திரும்ப யார் கடத்தினாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னைக்கு குழந்தைகள் ஏற்கனவே அவங்க புகார் அளிச்சிருந்தாங்க, அதுக்காக வந்திருந்தோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து நேராக புகார் கொடுக்கவும் வந்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு நேரமானதுனால அவங்கள சந்திக்க முடியல. நாளைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேராக செஞ்சு புகார் கொடுக்கறதுக்கு அவங்க இருக்காங்க. எனவே இந்த தகவலை பார்க்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக அந்த அம்மாவுடைய புகாரை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைய உடனே மீட்டு சட்டத்தினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்த நான் கேட்டுக்கிறேன். அந்த தாய்க்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.